கீதா கீதா இது வந்துட்டேன்னா இன்னைக்கு என்ன ட்ரில் கிளாஸா கழிச்சு போயிட்டியே. என்னை பொறுத்த மட்டிலும் என்னைக்குமே ட்ரில் கிளாஸ் தான். நானா ட்ரில் பண்ணாட்டாலும் என்னை மொத்தமா ட்ரில் வாங்கிறாங்க. அண்ணா இன்னும் 2 நாள் அவன் பர்த்டே. நான் என்ன பரிசு வாங்கிருக்கேன்னு தெரியுமா? என்ன ரிஸ்ட் வாட்சா? மை காட் எங்க அண்ணன் தானே, அதனால தான் சேவிங் பேங்க்ல சேர்த்து வச்ச பணத்தை வச்சு இது வாங்கினேன். கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். பிறந்த நாள் அன்னைக்கு தங்கச்சி கையால அண்ணனுக்கு கட்டுவேன். கீதா ப்ளீஸ் நீ வந்தாலே இந்த வீட்டுல கலட்டாதான். வெளியும் அப்படிதான் சொல்லிக்கிறாங்க. வாய மூடுற. உங்க அப்பா உள்ள வேலையா இருக்காரு, அவருக்கு தொந்தரவு கொடுக்கலாமா? வணக்கம் சங்கர் சார். நமஸ்காரம். வாங்க வாங்க வாங்க, இப்படி உட்காருங்க. ஏது இவ்வளவு தூரம்? உங்ககிட்ட இந்த விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இவ்வளவு தூரத்துக்கு பெருசாகும்னு நானும் நினைக்கல. ஏன் என்ன ஆச்சு? மிஸ்டர் சங்கர், போக்கிரித்தனத்தை பொறுத்துக்கலாம். ஆனா பஸ்ல கல்லடிக்கிறது, பெரியவங்க கிட்ட சண்டைக்கு போறது, குழந்தைங்க புத்தகத்தை கிழிக்கிறது, இதே தொழிலா போச்சு சார். அப்படியா? அது மட்டுமா, என் ரூம் ஜன்னல் கண்ணாடி அவன் கை கல்லுக்கு என்ன பாடுபட்டது தெரியுமா? நல்ல வேலை சார், கொஞ்சம் ஏமாந்திருந்தேன் என் மூக்கே போயிருக்கு. இல்ல பாடம் படிக்கிறதுக்கு மட்டுமா பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க? பண்பும் ஒழுக்கமும் வரணுங்கிற காரணத்துக்காகத்தானே. உங்க ராஜுவார எல்லா பிள்ளைகளும் கெட்டு போனா ராஜு அப்படி செஞ்சா? ஆமா சார், அவன் கொடுக்கிற தொல்லை எங்களால பொறுக்கவே முடியல. அவனும் படிக்க மாட்டேங்கிறான், அடுத்தவங்களையும் படிக்க விட மாட்டேங்கிறான். இன்னைக்கு ஒரு முடிவு கட்ட இருக்கு. அப்ப நான் வந்துங்களா? சரி சரி. அம்மா எனக்குமா? அடிக்கிறேன் நான் ஒழுங்கா இருப்பேன்னு அவங்க ஒரு வார்த்தை பாத்தியா? நல்ல அவனை விட்டுடுங்க, அடிக்காதீங்க. வேண்டா, ஒழுங்கா இருப்பியா? ஒழுங்கா படிப்பியா மாட்டியா? நான் படிக்க மாட்டேன். எதுக்கு வேண்டாம் அடிக்கிறீங்க? வேண்டா, இதுக்கு அடிச்சால கேட்கிறேன். ஆமா, எதுக்கா பேசுறேன்? திருட்டு பயனே, இனிமே என் முகத்துல முழிக்காது. என்னடா முழிக்கிற? ஓடு, இந்த வீட்டை விட்டு ஓடு. ஒரு பருக்கு சோறு கிடைக்காது. ஓடு போகட்டும். 4 நாள் நாய அலைஞ்சான்னா தன்னால புத்தி வரும். என்னடா பாக்குற? போடா வெளியே. ராஜு அண்ணா, ராஜு அண்ணா. அண்ணா வரலையா? உடைஞ்சு போன ஸ்கேலுக்கு பதிலா வேற ஒண்ண வாங்கிடலாம். ஆனா புள்ள மனசு உடைஞ்சானா வேற புள்ளைய வாங்க முடியாதுங்க. என்னங்க, மணி 12 ஆச்சு, இன்னும் ராஜுவை காணாங்க. அப்பா அண்ணனை தேடுங்கப்பா, சீக்கிரமா தேடுங்கப்பா. தேடுறம்மா, தேடுறேன். என்னடா இப்படி பாக்குற? பசிக்குதா? துட்டு இல்ல? அப்போ நாங்க சொல்ற மாதிரி நீ சரியா? டேய் வாடா. அந்த ஆப்பிள் என்ன வேலையா? 3000 ரூபாயா? என்ன என்கிட்ட 4 கொடுக்குறாங்க. போயா, வேற வேலை இல்ல? சரி 4 குடியா. கோபத்தை காட்டாம அன்பா பேசி கூட்டிக்கிட்டு வாங்க. அடிச்சேன்னு ரோஷமா வீட்டை விட்டு போயிட்டான் பாத்தியா? ஹுசேன் பா, இந்த தகவச்சதெல்லாம் மறந்துட்டான் பாத்தீங்களா? அந்தந்த வயசுக்கு அந்தந்த புத்தியும் அல்லாஹ் கொடுத்திருக்காரு. பையனை நாம தான் தேடணுமே தவிர அவன் தானா இங்க வரமாட்டான். சங்கர், இதையும் பெட்டில வச்சுங்கப்பா.
அண்ணனை பார்த்தா முதல்ல இந்த வாட்சியும் சட்டையும் கொடுங்கப்பா. கொடுக்குறமா, கண்டிப்பா கொடுத்துறேன். பார்வதிம்மா, சங்கர் கூடவே நானும் பட்டணம் போய் நம்ம டாக்டர் தொழிலுக்காக அப்படியே ஆப்பிரிக்கா போறேன். எங்க போனாலும் எங்களை மறந்துடாதீங்க அண்ணன். மறக்க மாட்டேம்மா. சங்கர் என் கூட பிறக்கிறிய தவிர என் தம்பி மாதிரி. நான் போன உடனே அட்ரஸ் எழுதுறேன். உங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, எனக்கு தபால் எழுதுங்க. சரி அண்ணே. நான் பாடல, டிரான்சிஸ்டர் ரேடியோ அது பாடுது. உலகம் சுற்றும் வாலிபன். நீயா? நான் ஊர் சுற்றும் வாலிபன். ஏன் என் சீட்ல படுத்த? பொருத்தமா இருந்தது படுத்தேன். நான்சென்ஸ். வேற ஏதாவது எடுத்தியா? கொடுத்தா எடுத்துக்கிறேன். முரட்டு கை. அது ஆணுக்கு சொந்தம், மென்மை பெண்ணுக்கு சொந்தம். வலிக்குதா? நான் பாடல, மறுபடியும் ரேடியோ தான் பாடுது. ராஜா. என் பேரு ராஜு. என் பேரு மஞ்சு. ஆமா, உன் பேரு நீ இருக்கா என்கிட்ட சொன்ன? அடுத்தது அததானே கேட்க போறீங்க. You are correct. Thank you. நீங்க கிளப் மெம்பரா? No, I am not a member, but I am number 1. ரவுடியா? Yes. Oh. வந்து மஞ்சு, நான் உன்னை டைம் கிடைக்கிற போது, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற போது நான் அப்புறம் மீட் பண்றேன். பை பை. பை பை. பை. மார்வலஸ் ராஜா, நம்ம ரகசிய உலகத்துக்கு நீதான் ராஜா. இவங்களும் இருக்காங்களே வெறும் லேம்ப் போஸ்டுங்க. வெளிச்சம் போடுவாங்களே தவிர வேற எங்கேயும் நகரவே மாட்டாங்க. மன்னிக்கணும் லீடர், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க. எதுக்கு? சாப்பிடுறதுக்கா? போயா, உனக்கு சான்ஸ் கொடுத்தா கும்பலா போலீஸ்ல தள்ளிடுவா உள்ள. ராஜுவை யாருன்னு நினைச்ச? சின்ன வயசுல அவங்க தாத்தா இவனை முத்து கொடுக்கறதுக்கு பேரா இங்க வான்னு கூப்பிட்டுருக்காரு. அவரு பல்லு இல்லாம தங்க பல்லு கட்டியிருந்தாரு. இவன் முத்து கொடுத்து அப்படியே அதை அடிச்சுட்டான். அவ்வளவு எக்ஸ்பர்ட். யார் செஞ்சாருடா? வெற்றியில நம்ம எல்லாருக்கும் பங்கு உண்டு. ஏன் சார், ஒரு பிஸ்கெட் நான் எடுத்துக்கலாமா? ஒன்னே எடுத்துறேன். நீங்களே பாக்கெட்ல போடுறீங்களா? கிளப்ல வந்திருக்கிற பெரிய மனுஷங்கள்ல யார பிராக்கெட் போடலாம் போய் பாரு. பிஸ்கெட் இது எப்படி உன் கைக்கு வந்தது? தொட்ட ஒட்டிக்கிச்சு. தொட்டே ஒட்டிக்கிச்சா? ஏய்யா விளையாடுறியா? நீ எடுத்தது லீடர் பாக்கல? நானே பார்க்கல. உன்னை நினைச்சு சூரக்காலின் கையை அப்படி தேய்ச்சேன். தொடர்ந்து பார்த்தா கோல்டு பிஸ்கெட். நான் என்ன அலாவுதீன் பூதமா? என்ன நினைச்ச உடனே கோல்டு பிஸ்கெட் வர்றதுக்கு? நீ சரியான திருடனா இருக்கையா? எதை தொட்டாலும் உன் கூடவே வருது. உன்னை தொடட்டா? நான் வர மாட்டேன். கோல்டு பிஸ்கெட். ஆசை கட்டுறியா? ஆழம் பாக்குறேன். மூஞ்சிய நிம்மி, உனக்கே என்ன தெரியும்? உன் ஆட்டத்தை பாக்கிறதுக்காக நான் எத்தனை தடவை கிளப்புக்கு வந்திருக்கிறேன். லாட்டா ரூபா நோட்டை பிட் நோட்டீஸ் மாதிரி பறக்க விட்டுருக்கிறேன். பேங்கர் பரமசிவத்துடைய மகன் பாப்பராய் கடைசியில கேங்க்ல ஒரு ஆளா வந்து நிக்கிறேன். ஏன்? why? you know that? Yes, I know. இந்த மகர கட்டிக்கு வேற ஆள் கிடைக்கல. never. நான் யாரையும் தேடல. நிர்மலா எப்படி நிம்மி ஆச்சோ, இந்த சண்முகம் ஷம்மி ஆயி பேரோடவாது ஒரு ஒத்துமை இருக்கட்டுமேனு ஒரு அல்ப ஆசை. நிம்மி கோல்டு பிஸ்கெட். ஐயோ, எனக்கு வேண்டாப்பா. லீடர் பார்த்தாருன்னா என் வேலையும் காலி, நானும் காலி. அப்ப உருக்கி வித்து நோட்டா தட்டா? நோட்டை கொடுத்து நோட்டை பாக்குறியா? யார்கிட்ட பேசுறேன்? என்ன? உன்னை சேஸ் பண்ணி எனக்கு ரொம்ப பேஜாரா போச்சு. சரி, ஒரு ஐடியா. என்ன? இந்த கோல்டு பிஸ்கெட்ல பாதி நீ சாப்பிடு, பாதி நான் சாப்பிடுறேன். அப்புறம் கோல்டு ஃபிங்கர்ல வந்துரும். பாரு ரமேஷ், இன்னொரு பெண்ணையும் எனக்கு பரிசா கொடுத்துட்டு பூவும் புட்டுமா பாரதி கண்ண மூடிட்டா. இனி அவளுக்கு காணாம போன மகனை பத்தி கவலையா, இல்ல காப்பாற்ற வேண்டிய பிள்ளைகளை பத்தி கவலையா? எதுவுமே இல்லை. சாகிறது நிம்மதி இல்லையா ரமேஷ்? உங்களுக்கு அது நிம்மதியா இருக்கலாம் சார். ஆனா வாழ வேண்டிய கீதாவும் பத்மாவும் அவங்க எதிர்காலம் என்ன? அப்பா, அப்பா. பாமா,
பொம்மை எல்லாம் ரெடிப்பா. நான் நல்லா செஞ்சிருக்கேன்ல. குட். டாக்டர் மாமா நீங்க சொல்லுங்க, வெறும் குட்டா வெரி குட்டா? எங்க கொண்டா பார்க்கலாம். அப்பா நானும் மஞ்சு பிஏ பாஸ் பண்ணிட்டோம்ப்பா. உன் ட்ரெஸ்ஸை பார்த்தா தெரியுதே. நீங்க ஏப்பா யூனிவர்சிட்டிக்கு வரல? டாக்டர் உத்தரவு அதிகமா நடமாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால தான் என் டாக்டரை பார்க்க வரல. கங்க்ராச்சுலேஷன்ஸ் கீதா. தேங்க்யூ. அடுத்தாப்புல என்ன ஐடியா? உங்களுக்கு போட்டியா டாக்டரா வரலான்னு இருக்கேன். போட்டியா? எதுக்குமா? 2 பேரும் ஒன்னா ஒரே இடத்துல பிராக்டிஸ் பண்ணா போகுது. என்ன ரமேஷ்? நான் வரேன் சார். வரேன் கீதா. மஞ்சு, எதிர்காலத்துல உன் பிளான் என்ன? வந்து மாமா. நீ மாமான்னு கூப்பிடுறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? காணாம போன என் மகன் மட்டும் கிடைச்சிட்டா உன்னை அவனுக்கே கட்டி கொடுத்துருவோமா? வேண்டாம்ப்பா, அவ ஆல்ரெடி மாப்பிளை பார்த்துட்டான். எங்க? அவளையே கேளுங்களேன். இல்ல மாமா, இவன் சும்மா கதை விடுறான். ஹேய், நான் அடி கதை விடுறேன், எல்லாத்தையும் சொல்லிடுவேன். அந்த ஸ்விம்மிங் பூல் அதெல்லாம் சொல்ல. வாங்க செட்டியார் வாங்க. என்ன ஆச்சு நம்ம வாக்கி? குடுக்கறாப்புல என்னமா இல்லையா? வாங்க ரூம் போய் பேசுவாங்க. கீதா, நேரமாச்சு, நான் வரேன்டி. என்ன கதை உடைக்கிறீங்க? செட்டியார், என் கடையோ கஷ்டத்தையோ காட்டாம என் குழந்தைகளை நான் வளர்த்துட்டேன். அவங்களுக்கு நான் கடன்காரங்க உண்மை தெரிஞ்சா அது சம்பாதிச்சு கடன் அடைக்கட்டும். இந்த பாரம் வீட்டு பேர்ல கொடுத்த கடனுக்கு வட்டி அசலுமா 25,000 ரூபாய் வந்துருச்சு. இன்னைக்கு நான் எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில் இருக்கிறேன். அப்ப வீட்டை ஒரு கிரயம் போட்டு வித்துரு. செட்டியார், அது என் மனைவி சொத்து. என் பெண்ணு கல்யாணத்துக்காக என் பேர் நம்பிக்கை வச்சு எழுதிருது. என் கஷ்டத்துக்காக அதை உங்ககிட்ட அடமானம் வச்சு பணம் வாங்கிட்டேன். அப்ப உமக்கு மான ரோஷமே வேண்டான்னு சொல்றாரு உங்க கூட்டாட்டி. மானம் போற அளவுக்கு நான் நடந்துக்க மாட்டேன் செட்டியார். என் ஃப்ரெண்டு செய்ய எனக்கு பணத்துக்காக லெட்டர் எழுதுறேன். நிச்சயமா எவ்வளவு மணி பணம் அனுப்புவார். வர்ற தீபாவளிக்குள்ள சொகை வந்து சேரல 7 நோட்டீஸ் எடுத்து போடுவேன். இது விளையாட்டு இல்ல. அப்புறம் ஏனால முடியாது, ஊனால முடியாது. அஜய் பாஸ், மார்னிங் பாம்பேல இருந்து நம்ம ஏஜென்ட் வர்றான். அவ பாக்குறதுக்கு ஃபாரின் டூரிஸ்ட் மாதிரி இருப்பான். அவ கோட் நம்பர் 707, 1 நம்பர் 999. அவ கையில ஒரு ஜர்க்கின் இருக்கும். அது உன் கையில பாஸ் ஆற போது ஆட்டோமேட்டிக்கா டைமண்ட்ஸ் பாஸ் ஆயிடும். ஓகே? ஓகே பாஸ். விஸ்கி Yes, sir. காரை நீ ஓட்டு. எஸ் லீடர். ஹலோ. ஹலோ. கோட் நம்பர் 747. உங்க கோட் நம்பர் 999. Something fine. டாக்டர் இருக்காரா? மன்னிக்கணும், பேன் ஃபிட்டிங் டைம் முடிஞ்சு போச்சு. நான் ரொம்ப ஆபத்தான நிலைமையில் இருக்கேன். அப்போ உள்ள போ. தேங்க்யூ. டாக்டர், யார் நீங்க? என்னாச்சு? கோட்டை கட்டுங்க. மை காட், நர்ஸ், பேண்டேஜ், ஹாட் வாட்டர். துப்பாக்கி விட்டு பாஞ்சிருக்கு. ஆமா டாக்டர். இந்த காயம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது? டாக்டர், முதல்ல என்ன வேதனையில இருந்து காப்பாத்துங்க, அப்புறமா நான் விளக்க சொல்றேன். ஆல்ரைட், இப்படி உட்காருங்க. இத வர ஹலோ போலீஸ் ஸ்டேஷன், நான் டாக்டர் ரமேஷ் பேசுறேன். இங்க ஒரு ஆள் குண்டடிப்பட்ட காயத்தோட வந்திருக்கிறான். நீங்க எப்படிப்பா? திருட்டு பையன் யாராவது இங்க வந்தானா? ஆமா, குண்டடிப்பட்டு ஒருத்தர் உள்ள இருக்கான்ப்பா. இந்த முறை தப்பிச்சிட்டான். நதிங் டு வரி ஷாம். குண்டு சதையில நின்னுச்சு, எடுத்துட்டேன். எது சதையவா? இல்லையா, குண்ட. இன்னும் ஒரு வாரத்துல காயம் ஆறிடும். தேங்க்யூ வெரி மச் டாக்டர் கொம்பேரி. தேங்க்ஸ். ராஜ்யம் வலது கை, அவன் கைக்கே ஆபத்துன்னா எங்க லைஃபுக்கே ஆபத்து. மிஸ்டர் டாக்டர் கோலாலம்பூர் கொம்பேரி, என்னால உங்களுக்கு எதுவும் கொடுக்க முடியலன்னாலும் உங்க அருமையை நான் பாராட்டுறேன். அதாவது ஐ மீன் ஆபரேஷனை பாராட்டுறேன். கங்க்ராச்சுலேஷன் டாக்டர். டாக்டர், எஸ். குட் ஈவினிங் டு ஆல். நீங்க ஒரு நல்ல டாக்டர் கிட்ட உடம்ப பாத்துங்க. ராஜே பாஸ்,
போன காரியம் என்னாச்சு? சக்சஸ் தான் பாஸ். மார்வலஸ், ரியல், வெரி குட் ராஜ். இன்னைக்கு உனக்கு ரெஸ்ட். நாளைக்கு இதை நம்ம சேட்டு கிட்ட ஒப்படைக்கணும். ஓகே? ஓகே பாஸ். எஸ் பாஸ். நிம்மி 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 நிம்மி. வேண்டாம் வேண்டாம். இப்ப நான் உனக்கு காட்ட போறேன், நீ ஆச்சரியப்பட போற. என்ன? இத பார். ஹை, 500 rupees. ஏதியா? டாக்டர் கொம்பேரி இல்ல, அவரை பாராட்டி கை கொடுத்த கையோட ஒட்டிட்டு வந்துருச்சு. அது என் தப்பா? யோ, நீ இப்படியே போய்கிட்டு இருக்க. எந்த அளவுல போய் முடியும்ன்ற? எங்க போய் முடியும்? எவ்வளவு ஒரு கிளை காப்பாத்துறேன்னு கை கொடுக்க போற, அவதான் உன் கூடவே வர போறா. நீ கேள்வி ஆவற வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கணுமா? எதுக்கு? உனக்கு தான் நான் கை கொடுக்க போறேன், உனக்கு தான் நான் தாலி கட்ட போறேன். வேண்டாப்பா, நான் உன் கூட குடும்பம் நடத்தினா நீ எதை தொட்டாலும் அது உடவே வரும். உதாரணமா என் சிநேகிதி ஒருத்தி வர்றான்னு வை, அவளுக்கு நீ கை கொடுக்குற, அப்போ கை இல்லாதவளை பார்த்து சிநேகிதம் பண்ணு. நிம்மி, நீ அழுத்து போயிட்ட, நானும் பின்னால ஓடி ஓடி ஒஞ்சு போயிட்டேன். நம்ம ரெண்டு பேரும் 4 செவுத்துக்கு நடுவுல உட்கார்ந்துட்டு பேசாம கண்ணோடு கண்ணோக்கி நோக்கி கையோடு கை கோத்துக்கிட்டு லைட்டா ஒரு டூயிட்டு. அப்புறம் என்ன? லைட் ஆஃப். இப்ப மெயின் ஆஃப் பண்ணிட்டு வரப்பா. நீ வா, டார்ச் லைட் வச்சு உன் மூஞ்சில குத்து. எந்திரிமன், குடிச்சிட்டு கார் முன்னாடி விழறது, அப்புறம் அடிபட்டா எங்க பேர்ல கேஸ் போடுறது. ஐயோ, அடி பட்டுடுச்சே. நீ எதானே விழுந்த? நீ தான் விழுந்துட்ட. எங்க, எப்போ? சொல்றேன் சொல்றேன். சொல்லட்டுமா? நீங்களா? நாங்களே தான். காரியம் முடிஞ்சுதா ராஜு? ராஜு ராஜு உன்னதான் ராஜு. என்னப்பா ராஜு? ராஜு ராஜு, நான் உன்னை கூப்பிடுறேன், கால வேலை. ராஜு 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 என் கீதா, என் பத்மா சொல்லி அனுப்பியிருக்க சார். நிச்சயமா வருவாங்க. என் மகன் ராஜுவை பார்த்த ரமேஷ், அவன் என்னை விட்டுட்டு ஓடிட்டான். இப்போ இப்போ அவனை விட்டுட்டு நான் ஓட போறேன். தைரியமா இருங்க சார், தைரியமா இருங்க. கடன்காரனுக்கு தைரியம் ஏது டாக்டர்? நீங்க அதிகமா பேசக்கூடாது மிஸ்டர் சங்கர். நான் பேசாம எப்படி இருக்க முடியும் டாக்டர்? டாக்டர், நான் போயிட்டா என் குழந்தைங்க கதி என்ன? என் கீதாவுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? நீங்க கவலைப்பட வேண்டாம் சார், அந்த பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். அப்பா அப்பா, டாக்டர், எங்க அப்பாக்கு என்னாச்சு டாக்டர்? கீதா கீதா அப்பா. என்னடா பில்லு? எலக்ட்ரிக் பில்லா? டாக்டர் பில் வா. தூக்கி போடுறா, ஷாக் அடிக்க போகுது. சதா சதா சதா. அது என்ன? கல்யாண பத்திரிக்கைப்பா. துக்ககரமான செய்தி எல்லாம் கையில வச்சுக்காத, தூக்கி போடு. ஒரு ராசி கட்டுவேன், கொண்டா, நான் பாக்குறேன். முருகா, இப்ப நான் எடுக்கிறது 100 ரூபாய் நோட்டா வரணும். என்னப்பனே வேலாயுதா சிவசண்முகம், இது 100 ரூபாய் நோட்டு தானே? இல்ல, 1000 ரூபாய் நோட்டு. கருப்பாம்பூச்சி. லட்சுமி லட்சுமி, பழங்காலத்து பர்சா இருக்கும், இன்னும் திறக்கவே இல்லை போல. கருப்பாம்பூச்சி அடுத்தா போல பூரா வருமா? நிம்மி, நீ எடு. புடியா, நான் எடுத்தா நல்லதுதான் வரும். நல்ல பாப்பா. சரா, என்னது அது? கடுதாசி. அப்ப நான் அப்புறமா வரேன். பணக்காரன் பையில கைய விடாம ஏதோ குமாஸ்தா பையில கைய விட்டுருக்கிற. கண்ட காயில இருக்குதே தவிர நோட்டு ஏற்கணும். ஐயோ பாவம் யா. நாங்களா? சும்மா ஏரியா, இந்த கடுதாசி எடுத்து நாடு.
படிக்கிறேன் கேளு. அன்புள்ள சையத் ஹுசேன், வணக்கம். பிள்ளையை தேடி பட்டணம் வந்த நான் இப்ப தொல்லைகளுக்கு ஆளாயிட்டேன். கவலையினால் என் தொழிலும் பாதிச்சு போச்சு, வருமானமும் இல்ல. வருமானம் இல்லன்னா நம்ம பார்ட்டில வந்து சேர்ந்துட வேண்டியதானே. வாய வச்சுக்கிட்டு சும்மா அறியா, உங்க பாட்டு பெரிய பாட்டியா? யாரோ பாவம் வறுமையால எழுதியிருக்காரு. தாய் இல்லாத மத்த பிள்ளைகளுக்கு எந்த கவலையும் இருக்க கூடாதுங்கிறதுக்காக என் கஷ்டத்தையும் மறைச்சு கௌரவமா அவங்கள காப்பாத்திக்கிட்டு வர்றேன். வீட்டை அடமானம் வச்சு 25,000 ரூபாய் கடன் வாங்கிட்டேன். அதன் விளைவு என்ன ஆகுமோ? பாவம், யாரோ ஒரு தகப்பன் தன் பிள்ளையை காணாம எழுதியிருக்கான். மேல போய். நான் பட்ட கடனிலிருந்து என்னை தப்புவிக்க சையத் ஹுசேன், உன்னை தவிர வேறு நண்பன் எனக்கு கிடையாது. எப்படியாவது 25,000 ரூபாய் பணம் அனுப்பி வை. இந்த நேரத்திலே உன்னைத்தான் தெய்வமா நான் நினைக்கிறேன். பையனை தேடுற முயற்சியை நான் கைவிடல. உன் உதவியை விரைவில் எதிர்பார்க்கிறேன். அப்புறம் இப்படிக்கு உன் உயிர் நண்பன் சங்கர். அம்மா, நேத்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அடிபட்டு விட்டு இருந்த லெட்டர் ஒண்ணு என்கிட்ட இருக்கு. ஆமா, அவர் இங்க இருக்காரா? இல்லைங்க, ஒன்னா பிறந்த எங்க மனசுல இருக்காது. ஆனா இந்த வீட்டுல இல்ல. என்னம்மா சொல்றீங்க? அவர் இறந்து போயிட்டாருங்க. இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். இவன் என் கூட பிறந்த அண்ணன் ராஜு சின்ன வயசுலயே வீட்டை விட்டு ஓடிட்டான். அந்த வேதனையில எங்க அம்மா இறந்துட்டாங்க. வீதியில எங்க அப்பா இறந்துட்டாரு. விதி என்னையும் என் தங்கச்சி அனாதையா உலகத்துல விட்டுடுச்சுங்க. அனாதையா விட்டுடுச்சு. ஏமா, பாரத்தை ஏத்துக்க வேண்டிய பிள்ளை இப்படி போயிட்டான். அந்த பாரம் உன் தலையில விழுந்துடுச்சு. இனிமே வாழ்க்கைய எப்படியுமா நடத்த போற? எங்கேயாவது வேலைக்கு போலான்னு நினைக்கிறேங்க. இல்லன்னா இந்த வீட்டுல ஒரு பகுதியை வாடகைக்கு விடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அக்கா, அவர் யாருக்கா? யாரும் நல்லவர் தான். நம்ம துக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஆறுதல் சொல்ல வந்துட்டு போறாரு. துரோகி! குடும்பத்தை காப்பாத்துறவன் தான் புள்ள, குடிகெடுக்கிறவன் புள்ள இல்ல. உங்க அம்மாவோட உயிரை வாங்கின உங்க அப்பனுக்கு நீதான் யமனா வந்த. உன் தங்கச்சிங்க ஆதரவு இல்லாம அனாதையா நிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். இல்ல, நிச்சயமா இல்ல. உண்மையை சொன்னா கசப்பா இருக்க. நீ செஞ்ச தவறு எவ்வளவு பெரிய விபரீதத்தை உண்டாக்கிடுச்சு பாத்தியா? அதனுடைய விளைவு பருவமடைஞ்ச உன் தங்கச்சிக்கு பாதுகாப்பு கிடையாது. பாவம் குழந்தை பத்மா இனிமே தெரு தெருவா பிச்சை எடுக்கணும். யார் சொன்னது? இந்த ராஜு உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. என் தங்கச்சிகளை பிச்சை எடுக்க விட மாட்டேன். நான் செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தமா இனிமே கடுமையா உழைப்பேன். அவங்களை காப்பாத்தணும். புது மனுஷனா மாறு. உடனே புறப்படு. போ. என் ராஜுவுக்கு எதுக்கு பர்மிஷன்? யூ ஆர் எ ஃப்ரீ மேன். நீ எங்க வேணாலும் போகலாம், வரலாம். வாஸ்தவம் தான். ஆரம்பத்திலேயே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள அடங்கி வாழ ஒரு கள்ளனா, கடத்தல்காரனா, சமுதாய விரோதியா நான் மாறிட்டேன். எனக்கு பால் கொடுத்து வளர்த்த பெத்தவங்களுக்கு சாகிற போது பால் வார்க்க கூட வழி இல்லாம போயிடுச்சு. என் கடமை எது, என் பொறுப்பு எதுன்னு தெரிஞ்சுக்காம என் மேல உயிரியே வச்சிருக்கிற என் தங்கச்சிகளும் மறந்து யாருக்கோ ஏவலாளா எடுபடியா இத்தனை வருஷமா அலைஞ்சிட்டேன். தட்ஸ் ஆல் ரைட். போனவங்க நினைச்சு நாம அழுகிறதா இருந்தா நாம சாகர இன்டர்வலே இல்லாம அழுதுகிட்டே இருக்கணும். பி ஸ்போர்ட்டிவ். இப்போ உனக்கு என்ன குறைச்சல்? உன் குடும்பத்தை கவனிக்க எவ்வளவு பணம் தேவை? இந்த சாரி ஐ சே கோ ஆன். உன் விஷயத்துல எனக்கு கணக்கு தேவையில்லை. ஆனா எனக்கு கண்ணியம் தேவை. கொள்ளை அடிச்ச பணத்தை எடுத்துக்கிட்டு போனா எவவ வயிற்றுச்சலோ எவவ சாவமோ என் குடும்பம் அழிஞ்சு. இது எனக்கு ராஜே, போலீசார் தேடுற பிரபல கேடனி. இன்னைக்கு நீ விட வேண்டாம். போலீஸ் என்னைக்காவது என்ன கண்டுபிடிச்சிட்டா எனக்குரிய தண்டனையை நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். ஆனா அதுக்கு முன்னால என்னாலான கடமையை என் குடும்பத்துக்கு செஞ்சுட்டேன்னா என்ன பெத்தவங்க ஆத்மா என்ன மனசார வாழ்த்து. அதுவே எனக்கு போதும். நெல்லு, உங்ககிட்ட ஒண்ணு கடைசியா சொல்றேன். வெளி உலகத்தை புண்ணிய பூமியா நினைச்சு நீ போற. அங்க கால் தூசிக்கும் உதவாதவங்க தான் நிறைய இருக்காங்க. சத்தியம், நேர்மை இதெல்லாம் அங்க நிச்சயமா செல்லாது. ராஜு, நிழலை விட்டுட்டு வெயிலுக்கு ஏன்பா போற? அந்த வெயில் என்னை எரிச்சாலும் சரி, வேதனையை கொடுத்தாலும் சரி, நான் தாங்கிக்க தயாரா இருக்கேன். காரணம், அதுல ஒரு பெருமை இருக்கு.
கடமையை நிறைவேற்ற போறோங்கிற சந்தோஷம் இருக்கு. நான் வரேன். வரேன்னு சொல்லிட்டு போற நீ என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயம் இங்க வரத்தான் போறேன். அந்த கதவு இருக்கு பாரு, அது உனக்காக எப்பவும் திறந்திருக்கும். இட் இஸ் ஆல்வேஸ் ஓபன் டு யூ. அவ்வளவு சீக்கிரம் எங்களை ஏமாத்திட்டு போயிடலாம் பாத்தியா? அம்மா, நீங்க எதுக்கா என் கூட வரீங்க? நீங்க இல்லாத இடத்துல நாங்க மட்டும் இருப்போமா? நாங்களும் அந்த கிளப்பை உதறிட்டு வந்துட்டோம். இத பாருப்பா, என்ன மாதிரி உங்களால கஷ்டத்தை சமாளிக்க முடியாது. தயவு செஞ்சு கிளப்ல போய் சந்தோஷமா இருப்போம். கஷ்டமோ நஷ்டமோ நாங்களும் உங்க கூட தான் வருவோம். இந்த ராமர் எங்கெங்க இருக்கிறாரோ அதுதான் எங்களுக்கு அயோத்தி. நோ நோ நோ, என் கூட சந்தோஷத்துல பங்கெடுத்துங்க, என் கஷ்டத்துல பங்கெடுத்துக்க வேண்டாம். அது என்ன கஷ்டம் தான் நாங்களும் பாக்குறோமே. இப்ப எங்க 2 பேரும் நீ கூட்டி போறியா இல்லையா? ஆமா. ஓகே. ஐயோ ஐயோ, அடச்சி, வீட்டுக்குள்ள போந்த உடனே ஐயோ ஐயோ அவசரமா பேசுறேன். ஐயோ, எவ்வளவு பெரிய கால், ஓடி ஓடி விளையாடலாம் போல இருக்குன்னு சொல்ல வந்தாயா? இது என்ன கேப்ரா டான்ஸ் ஆடுற இடம் நினைச்சியா? குடும்பம் நடத்துற வீடு, கிளப் இல்லடி. நம்ம 2 பேருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல தெரியல. திட்டம் வேண்டாம். என்னடி போடி வாடின்னு கூப்பிட்டா என்னடி? நீ டீன்னு நான் தாம்பே. ஐயோ அம்மா. ஆமா, வீட்டை வாடகை கொடுக்க போறதா சொன்னேன். நானும் எங்கெங்கயோ ட்ரை பண்ணி பார்த்தேன், வீடே கிடைக்கல. நீ இடம் கொடுப்பேங்கிற நம்பிக்கையில நாங்களா வந்துட்டோமா. அவங்கள யாரு? இவனுக்கு கூட பிறக்காத அண்ணன் மாதிரி. என் பெண்முகம் ஷம்மின்னு கூப்பிடுவாங்க. இது இருக்குதுங்களே, இவரை போய் தெரியாதனமா லவ் பண்ணிட்ட நிர்மலாங்கிற நிம்மி ஜிம்மி மாதிரி கூடவே சுத்துது. காதலிக்கிறது கூட தெரியாதன இருக்குங்களா? பின்ன தெரிஞ்சா இவரை யாராவது லவ் பண்ணுவாங்களா? என்னை விட ஒரு மன்மதன் உனக்கு கிடைப்பானா? ஐயா, உங்க மனசுல மன்மதன் நினைப்பா? என்ன மன்மதியா? இத பாருங்க, உங்களுக்கு என்னங்க வேலை? உண்மையா சொல்லணும்னா வேலை தேடி அலையறதா என்னுடைய வேலை. அதுக்காக பயப்படாதீங்க. எப்படியாவது கஷ்டப்பட்டு மாசம் மாசம் வாடகை கரெக்டா கொடுத்துருவேன். உங்க பேரு? ராஜு. ராஜுவா? காணாம போன எங்க அண்ணன் பேரு ராஜுதான். தங்கச்சி, அந்த அண்ணனா என்ன நீ நினைக்க கூடாது. என்னையும் ஒரு அண்ணனா ஏத்துக்குமா? இது இருக்குது, இது அக்கான கூப்பிடுறது. அது எப்படிங்க? அண்ணனோட காதலி அண்ணி தானே ஆகணும். ஐயோ, அண்ணிங்க அடிக்கடி மாறுவாங்க, அதனால நிம்மின கூப்பிடு. பெரிய இவருக்கு அண்ணி வேற அடிக்கடி மாறுவாங்கல்ல. இத பாருங்க, உள்ள வாங்க. வாங்க, இந்த இடம் உங்களுக்கு போதும் நினைக்கிறேன். 100 ரூபாய் வாடகை. 100 ரூபாய் தானா? இவ்வளவு வசதியான இடத்துக்கு 100 ரூபாய் ரொம்ப சீப். தங்கச்சி, இந்த பாரு, எனக்கு மட்டும் சௌரியம் ஏற்பட்டா 100 ரூபாய்க்கு 200 ரூபாய் தருவேன். இப்போதைக்கு இந்த 50 ரூபாய் அட்வான்ஸ் வச்சுக்க. வீடு ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமா, தென்னை மரம் கூட மேலேயே இருக்கு. மொட்டை மாடில இருந்து தேங்காய் கவுத்து பறிக்கலாம். லவக்குன்னு போலீஸ் பிடிக்கும், அது பக்கத்து வீட்டு மரம். காத்து கூட ஜில்லுன்னு அடிக்குது இல்லங்க? ஆமா, காத்து ஜில்லுன்னு தான் அடிக்கும், வெயில தான் சுள்ளுன்னு அடிக்கும். தங்கச்சி, பாத்ரூம்ல குழா இருந்து குழா. பாத்ரூம்ல தான கிணற வெட்டுவாங்க. முன்ன பின்ன ஏதாவது வீட்டை பாத்திருந்தா தானே தெரியும். என்னடி? மூடுற வாய அப்படின்னு சொல்லுவேன் தெரியுமா? பல்லெல்லாம் உடைச்சு. ஆமா, ஏன் அந்த போட்டோ எடுக்கிற? இனிமே இது உங்க ரூம் ஆச்சு அண்ணா. எப்ப நீ என்ன அண்ணன்னு ஒத்துக்கிட்டியோ அதுக்கப்புறம் உங்க அப்பா அம்மா எனக்கு அப்பா அம்மா தான். அந்த போட்டோ எங்க இருக்கு? மாமா, யார் மணி? உன் பேர் என்ன? மிஸ்டர் கௌரி சங்கரோட சின்ன மக ஜி பத்மா. பத்மாவா? தங்கச்சி, நீ என்னவா படிக்கிற? 4th ஸ்டாண்டர்ட். 4th ஸ்டாண்டர்டா? வெரி குட், வெரி குட். ஆமா, இந்த படிப்பை முடிச்ச உடனே மேல நீ என்ன படிக்க போற? டாக்டருக்கு படிக்க போறியா, வக்கீலுக்கு படிக்க போறியா, இல்ல கலெக்டருக்கே படிக்க போறியா? ஆர்டிஸ்ட். ஆர்டிஸ்டா? பத்மா, அண்ணனுக்கு தொல்லை கொடுக்காதம்மா, போய் படி. டீ சாப்பிடுங்க. ஐயோ பாவம், நீ ஏன் உன் கையால டீ போட்டு கொண்டு வந்து கொடுத்த? பின்ன உன் கையால போட சொல்றியா? எவன் குடிப்பான்? எவன் குடிப்பானா? இவன் தான் குடிப்பான். இது என்ன? இட்லி. தெரியுது, இப்படி போட்டா திருடனை பிடிக்க தெம்பு வேண்டாமா? இப்படி தின்னா எந்திரிக்க வேணாமா? மகன் தான் சம்பாதிக்கிறான், சாப்பிட்டு உட்காருங்களேன். உட்காந்து ஜபம் பண்ணவா? பின்ன என்ன டூயிட் பண்ணவா?
வயசு ஆக ஆக நீ ரொம்ப அழகா தட்டி இருக்கிற. ரமேஷ் அவன் கையை விடுங்க. கையை பிடிச்சதுனால தான் இந்த உலகத்துல ரமேஷா வந்தான். வாடா ரமேஷ் வா. உங்க அம்மாவுக்கு வயசு ஆக ஆக ப்ரிப்பரேஷன் ரொம்ப பிரமாதம்டா. உட்காந்து சாப்பிட. எனக்கு பசி இல்லப்பா. கண்டு டாக்டர் பசிக்கலங்கிறாரு. வேற டாக்டரை கூப்பிட்டு காட்டுவோமா? சின்ன வயசுல பசிக்கலனா எத்தனையோ காரணம் இருக்கும். காரணத்தை அம்மாவை கேட்கறது, ஏன் காரணத்தை மகனே சொல்றது. ரமேஷ் ஏன் ஒரு மாதிரியா இருக்கிற? அம்மா, கீதான்னு ஒரு பொண்ணை பத்தி சொன்னனே, அந்த குடும்பத்துக்கு நான் தாமா ஃபேமிலி டாக்டர். அவங்க அப்பாவோட திடீர் சாவுக்கு பிறகு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பாவம், அவங்களுக்கு யாருமே ஆம்பளை துணையே இல்லம்மா. அதனால நான் கிளினிக் போறேமா. ஏண்டி ஆம்பளை துணையே இல்லைன்னா அவன் பாட்டுல போயிட்டான். வேணும்னா நானே என்ன சொன்னீங்க? 2 கான்ஸ்டபிளை கீதா விட்டு காவலுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொன்னேன். ஆமா ஆமா, இந்த போலீஸ் புத்தி உங்களை விட்டு போகவே போகாது. போகாத. அவன் என்ன காவலுக்கு ஆளு கேட்டான்? என்ன இது கூட உங்களுக்கு புரியலையா? ஐயோ, காதலுக்கு பர்மிஷன் கேட்டான். உளுந்தூர்பேட்டை டீ கடை மாதிரி விடிய விடிய வழக்கேற்றி வச்சுட்டு மொசக்குட்ட கண்ணா ஏண்டா முடிச்சிட்டு இருக்கிற? எனக்கு தூக்கம் வரலடா. தூக்கம் வரலன்னா நான் தாளாட்டுறேன். தூங்குடா. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? நீ பிறந்த காரணத்தை கொப்பாரையும் முன்னே சீக்கிரமா ஏன் பிறந்தாய் செல்வ மகனே. நீயும் கத்த ஆரம்பிச்சிட்டியா? பாடுறா. இப்ப கத்த அப்புறம் தூங்குறதே. தூங்குடா. எதுக்கா கத்துறா? பாடுறா. ராஜு பாடு. மாமா சொல்லி கண்ணு குட்டி பாடுமா. தூங்குமா. இப்பதானே கண்ணடிச்சேன், அதுக்குள்ளே அவன் தூக்கிட்டேன். ஏந்திரி. இந்த ராஜு பையன் மொச்சக்கொட்டை மாதிரி அப்படியே கண்ணை முடிச்சுட்டே இருக்கான். நம்மளே வாட்ச் பண்ணான். அப்புறம் தூக்க வச்சுட்டான். எந்திரிமா. ஆமா, இதான் உன்னோட கூப்பிட்டு தூங்கிடுவேன். எந்திரி. ஐயோ, மகையா மாட்டிக்கிட்டீங்க. என்னடா என்ன டாவா? என்னடா தெனா விட்டா? ஏண்டா காதல் ரொம்ப முத்தி போச்சா? ஏண்டா நாங்க காதலிக்கூடாதா? காதலிக்கிற வயசு எங்களுக்கு இல்லையா? அதுக்காக இப்படி இருட்டுல லவ் பண்றதா? லைட் போட்டு லவ் பண்ண சொல்றியா? பவர் கட்டு நேரத்துல சிக்கன பேசுறியா? ஏமா உனக்கா அறிவு வேண்டாம்? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் என்னது? வந்தாலும் என்ன கூப்பிட்டான். என்னடி குமாரா? எங்க 2 பேருக்குள்ள சண்டை. சண்டையா? உங்க செய்யற அக்கிரமத்தை பாத்தியா? இந்த பாரு, இவங்க 2 பேருக்கும் காதல் ரொம்ப முத்தி போச்சு. இப்படியே விடக்கூடாது. நடங்க. எங்க உங்க 2 பேரும் கல்யாணம் பண்ண போறேன். ரிஜிஸ்டர் ஆபீஸ். கம் ஆன். வெரி குட். ஆல் தி பெஸ்ட் மாப்ள. அப்போ நாங்க வரோம். என்னங்கடா தனியா குடிச்சிட்டு போறீங்க? அது கட்டவன தனியா இருக்க வேண்டிய நேரம்டா. ஆமா, லைட் அணைக்கட்டுமா? லைட் எரிட்டோம். நீ தானே கரண்ட் கட்டு சிக்கனமா இருக்கணும் சொன்ன. ஜெனரேட்டர் ஆன் பண்ணிருக்கேன்டா. அப்படியா? வெரி குட். வா போலாம். வா போற கதை முடிங்கடா. எட்டிட்டு பாருங்க. நிம்மி, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால எல்லாம் காய்ச்ச முச்சான் மேல எல்லாம் வந்து விடுவேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தனியா நிக்கிறேன். போடா. போடா சொல்லக்கூடாது. வாடா சொல்லு. வாடா.
வாடா. என்ன இந்த தோரணம் பூ பந்தெல்லாம் காணா, பால் பழமெல்லாம் காணா. இது அவங்க போய் கேட்டு அதெல்லாம் விடிஞ்சு கட்டுலாண்டி. உட்காரு. தாலி கட்டிட்டேன்னா ஆட்டி கிட்டேன்னா அப்புறம் நான் என்ன நினைச்சிருக்கேன். என்னடி இன்னைக்கு ரெண்டு ஒண்ணு பாத்துறீங்க? அக்கா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன்க்கா. நானும் வேலை விஷயமா வெளியில போயிட்டு வருவேன். நீ ஜாகிரதை ஸ்கூல் போயிட்டு வாமா. சரிக்கா. என்னம்மா என்ன வேணும்? 2 மாசம் சம்பளம் 18 ரூபாய் இன்னைக்கு கட்டணும். இதுதான் கடைசி நாள். இல்லன்னா கிளாஸ்ல உட்கார விட மாட்டாங்கக்கா. வா மாட்டாரே. பத்மா 8 ரூபாய் சில்லறதாமா இருக்கு. சரிக்கா நீ இருக்கிறத கூட நான் பாக்கிய பாத்துக்கிறேன். ஜாகிரதம்மா. சரிக்கா. சினிமாக்கார குடியிருக்கா அவருக்கு. என்ன பார்த்தா சினிமாக்காரி மாதிரி இருக்கா? வேலை இருக்கு. யோ கண்ணு 2 நேரா இருக்கட்டும். ஆமா யார் நீங்க? வட்டி கடை. கடை வைக்க இடம் வேணுமா? கடன் வாங்க வந்தேன். ஏன் உங்ககிட்ட பணம் இல்லையா? கொடுத்த பணத்தை வசூல் பண்ண வந்தேன். யாருக்கிட்ட? என்ன பட்டு பட்டுன்னு பேசுறீங்க? பேரு பட்டம்மாளா? பார்த்து உருகுறீங்களே, உங்க பேர் என்ன? ஐஸ் கட்டியா? அது உங்களை தொட்டா தானே தெரியும். தொட்டா தெரியுமா? யோ உடம்பு எப்படி இருக்கு? ஒரு மாதிரியா தான் இருக்கு. வேணுமா? கொடுத்தா வாங்கிக்கிறேன். வாங்கிக்கிறீங்களே. இந்த என்னது அக்கிரமமா இருக்கு? பொட்டச்சி கையை தூக்கிட்டு இருக்க. இங்க ஆம்பளை யாருமே இல்லையா? ஏயா இல்ல இல்லன்னா இன்னொரு கையை பிடிக்கலான்னு பாக்குறியா? இவ ஒரு மானம் கட்டவ. புருஷனா போடா வரான்னு பேசுவா. கண்டவன் கை பிடிச்சா கம்முன்னு இருப்பா. நீ யாரா? என்ன வலுவான ஆளுதான் வந்து நிக்கிறீங்க? கீதா பொண்ணு பணம் கொடுக்க வழி இல்லைன்னா வத்தாதுகளும் வாயாடு பொண்ணு குடியிருக்க திட்டம் போட்டாளா? ஆமா நீங்க எல்லாம் யாரு? நாங்க புதுசா கூடி வந்த ஜோடி தானுங்க. அவன் என் தம்பி தானுங்க. புதுசா வந்த ஜோடி தானுங்களா? இந்த வீட நீங்க மாத்திக்கங்க. இந்த வீட்டு மேல 25,000 ரூபாய் கடன் இருக்கு. கீதா மேல ஜப்தி வாரண்ட் வச்சிருக்கேங்கிறேன். ஆமா இன்னும் ஒரு வாரத்துல நயா பைசா பாக்கி இல்லாம கடனை கட்டி போடணும். அப்படி கட்டல இந்த வீட்டு முன்னால தவக்கடிச்சு பணத்தை வாங்குவேன். நான் ஏன் தெரியுமா? இன்னும் ஒரு வாரத்துல உன் பணத்தை திருப்பி தரணும். அப்படித்தானே? அது வரைக்கும் கீதாவை பத்தியோ அவங்க குடும்பத்தை பத்தியோ தர குறைவா பேசுறேன். உனக்கு உயிர்னு ஒண்ணு இருக்குல்ல, இருக்கு. அதை இல்லாம பண்ணிடுவேன். இன்னும் ஒரே வாரத்துல உன் பணத்தை நான் எண்ணி வைக்கிறேன். போயா? ஒரு வாரத்துல பணம் வரல நான் மனுஷனா இருக்க மாட்டேன். இப்ப மட்டும் நீ மனுஷனா போயா? இன்னும் இருந்தா நான் கொலைகாரம் ஆயிடுவேன். ஏண்டா ஏண்டா டேய், இந்த வீட்டை ஏலத்துக்கு விடுற. நீ யார் இருந்து விடுறா? எப்படிப்பட்டவங்க இருக்கிற வீடு அதை ஏலத்துக்கு விட்டுருவேன். என் கோயில ஏலத்துக்கு விடுவேன். அப்படி ஏதாவது செஞ்ச உன் சதையை கூறு போட்டு நான் சந்தையில ஏற விடுவேன்டா. ராஜு வீடியில் என்னடா பேசி உள்ளடா. ஏற விடுவாங்க. ஏற உள்ள போடா. ராஜு செட்டியாருக்கு 25,000 ரூபாய் கட்டலன்னா வீட்டுக்கு முன்னால டம்மு கடிச்சிடுவான் போல இருக்கு. முன்ன மாதிரி மத்தவன் ஜோபில கை ஓடுற மாதிரியா இருந்ததுன்னா 25,000 ரூபாய்னா 50,000 ரூபாய் ஒரே நிமிஷத்துல தட்டலாம். இப்ப நீ எப்படி சமாளிக்க போற? எப்படிங்கிற கேள்விக்கு இடமில்லடா. இப்படித்தாங்கிற முடிவுக்கு வந்து அந்த பணத்தை நான் கட்டியாகணும். இல்ல என் பெத்தவங்களோட நினைவு சின்னம், என் தங்கச்சிகளுக்கு இருக்கிற ஒரே சேமிப்பு இந்த வீடு, அதுவும் அவங்களை விட்டு ஓடி போயிடுப்பா. என்னதான் செய்ய போறீங்க? நல்லவனா மாறின உடனே ஆண்டவன் என்ன சோதிச்சு பாக்குறான். தேங்க்யூ. மஞ்சு வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு வந்திருக்கேன். கடன் வாங்கும் போது அனுமார் பொருட்படி விளம்பர மாதிரி பல்ல காட்டினீங்க. திருப்பி கேட்டா கதையை அளக்குறீங்க. என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ற அதுக்கு இதெல்லாம் வேண்டாம். இன்ட்ரெஸ்டோட இமீடியட்டா 10,000 ரூபாய் வரும். தட்ஸ் ஆல். மனுஷன் மான ரோஷம் வேண்டாம். மஞ்சு மஞ்சு யாரு இவரா? இவரு எனக்கு ஃப்ரெண்ட் ராஜு. அதாவது வெரி வெரி வெரியா? யாரு? வெரி வெரி டீரஸ்ட் ஃப்ரெண்ட் ராஜு. ஐ சீ. நான் தான் உஷா, இவ அண்ணி. இத பாருங்க சார், பதவியில் வரவங்களுக்கு எல்லாம் வாரி வாரி கொடுத்துறாரு. அப்புறம் வசூலிக்கிறது ஏன் பொறுப்பா இருக்கு சார்? எவன் கஷ்டப்பட்டா இவருக்கு என்ன? எல்லாம் விதி. பாருங்க சார், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கிறத இறுக்கி பூட்டணும். அள்ளி விட்டோம் நான் மாவரைக்கிறோம்,
மஞ்சு மசால் வடை சுடணும், அவர் மெரினா பீச்ல விக்கணும். இப்படி ஒண்ணு நடக்கணுமா சார்? நடக்க கூடாதுமா, நிச்சயமா நடக்க கூடாது. கொடுக்க சக்தி உள்ளவங்க தான் வாங்கணும், கொடுக்க முடியாதவங்க கேட்கவே கூடாது. யூ ஆர் கரெக்ட். நீங்களும் ரொம்ப கரெக்ட். நான் வரேன் மஞ்சு. ராஜு என்ன சொல்லணும் நீங்க? ஒண்ணு இல்ல ஆய் மஞ்சு, எத்தனை நாளாடி இது நீ இந்த சூப்பர் லவ்? சூப்பர் லவா? அதாண்டி உயர்ந்த காதல். வந்த மனுஷன் ஊமையா உட்கார்ந்து எழுச்சி போயிட்டாரே, என்ன சமாச்சாரம்? நீதான் அவரை பேசவே விடலையே. நான் விடத்தானோ? என்ன ஓவர் டேக் பண்ணி ஒதுக்க வேண்டியதுதானே? உங்க நீ மஞ்சு மஞ்சு எங்க அண்ணி. மகாராஜு, உன் உதவி எனக்கு தேவைதான். நீ திரும்பி வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சாரி, நான் பழைய ராஜுவா திரும்பி வரல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான காரியமா வந்திருக்கேன். என்னது? எனக்கு ஒரு 25,000 ரூபாய் பணம் தேவை. 25,000? உனக்கு தேவைன்னா லட்சம், 2 லட்சம் கூட கிடைக்கும். இந்த உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றி. பட் ஒன் திங் ராஜு, என்கிட்ட இருக்கிற பணம் எல்லாம் பாவ பணமாச்சே. நாம செய்யற தொழில் நரகம்னு சொல்லிட்டு ஓடி போன நீ இப்ப மட்டும் 25,000 ரூபாய் கேட்கறியே. பாவம் புண்ணியம் ஆயிடுச்சா இல்ல நரகம் சொர்க்கம் ஆயிடுச்சா? ஆபத்து நேரத்துல நான் ஆர்குமெண்ட்டுக்கு தயாரா இல்லை. என்ன பொறுத்தப்பட்ட இந்த பாவ பணம் புண்ணிய காரியத்துக்கு தான் போகுது, என் குடும்பத்தையே காப்பாற்ற போகுது. நத்திங் டூயிங். பாருங்க, என் உயிரையே பணயமா வச்சு லட்சமா சம்பாதிச்சு கொடுத்துருக்கேன். அந்த நன்றிக்காக நீங்க செய்ய வேண்டாம், பிச்சை நினைச்சு கொடுங்க, கையெடுத்து கும்பிட்டு வாங்கிக்கிறேன். இந்த பாரு ராஜே, முன்ன நான் உனக்கு ஃப்ரெண்ட், இப்ப வியாபாரி. உனக்கும் எனக்கும் கிவ் அண்ட் டேக் தான் பிசினஸ். லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள டைமண்ட் நெக்லஸை கடத்திட்டு வாடான்னா காரியத்தை சக்சஸ் பண்ணிட இந்த ஃபூல் அதை ஒரு பார்ட்டிக்கு 80,000 ரூபாய்க்கு வித்துட்டு எங்கிட்ட ஏதோ போலீஸ் வந்தாங்க குப்பத்தொட்டில இருந்து எனக்கு கதை விட்டான். பார்ட்டியை கண்டுபிடிச்சிட்டேன். அவன் ஒரு பெரிய பில்டிங் கான்ட்ராக்டர். இப்ப எனக்கு வேண்டியது அந்த கான்ட்ராக்டர் நீ இங்க கடத்திட்டு வரணும். நான் சொல்றது நோட்டா. நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், கிவ் அண்ட் டேக் தான். வெளியே நீ சத்தியமா நடந்துக்க, நோ அப்ஜெக்ஷன். சம்பாதிக்கிறோம்னா அப்பப்போ இந்த சாக்கடையில விழுந்து. என்ன நீங்க பரீட்சை பண்றீங்க? இது பரீட்சை இல்ல, பிசினஸ். எல்லாம் முடிஞ்ச அந்த ஆளை நீங்க கொண்டு வந்தா 25,000 ரூபாய். எனக்கு ஆலோசனை தேவையில்லை, உடனே ஆக்ஷன் தான் வேணும். இதோ பாரு மஞ்சு, இன்னைக்கே உன் லவ் மேட்டர் உங்க அண்ணன் கிட்ட போட்டு உடைக்க போறேன். அண்ணி, அண்ணாக்கு தெரிய வேண்டாம். என்ன கேட்காம எப்படி காதலிச்சேன்னு அண்ணா கோச்சுப்பாரு. யார் இவ? காதல எந்த போலீஸ்காரனும் ஸ்டாப் பண்ண முடியாது. ஃபயர் இன்ஜின் மாதிரி மணி எடுத்து போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அது இல்ல அண்ணி, ராஜு ஒரு ஏழை. கார் இல்ல, பங்களா இல்ல. தன்னை போல அந்தஸ்து இல்லாதவனை காதலிக்கிறாளேன்னு அண்ணா தடை போட்டா. மஞ்சு, உங்க அண்ணனுக்கு அந்த எண்ணமே வராதம்மா. அண்ணா, பணத்துல வேணா அவன் ஏழையா இருக்கலாம், ஆனா குணத்துல ஏழையா இருக்க கூடாதம்மா. மோர் தென் ப்ராப்பர்ட்டி, ஐ ப்ரிஃபர் எ பர்சன்ஸ் மொராலிட்டி. சீக்கிரமா போய் உன் காதல்ல கூட்டிட்டு வா. எனக்கு ஓகே ஆயிடுச்சுன்னா எல்லாமே ஓகே தான். லயன் கிளேப், அப்புறம் என்ன? இழுத்துட்டு வா உன் ஹீரோவா. ஓடு ஓடு குடு குடு ஓடு, சீக்கிரம் போ. உஷா, ஒன்னு சொல்ல மறந்துட்டேனே. என்னது? இன்னைக்கு தாம்பரம் ஏர்ஃபோர்ஸ் கிளப்ல ஒரு சின்ன பார்ட்டி இருக்கு. நான் தனியா போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். ஐயோ, ஏன் நீ வரப்போறியா? ஐயோ, இத பாருங்க, பார்ட்டில ஓவரா போட்டுக்கிட்டு வந்து இங்க தம்மரத மாடாது. ஓடாமலே நீ இந்த ஆட்டம் ஆடுற? உங்க கூட ஆட எனக்கு தம்மு இல்ல. தம் இல்லைன்னா கம்முனு. நான் தனியா ஜம்முன்னு ஆடுறேன். அப்ப நான் போயிட்டு வரேன். டாடா டூடு டூடு. யார் நீ? என்ன வேணும்? வண்டியை ஏன் நிறுத்தினேன்? துப்பாக்கி எடு. தப்பிக்க முயற்சி பண்ண தீர்த்துடுவேன். வீட்டு வாசல்ல தம் கடிக்கிறாங்க. வீடே ஏலத்துக்கு போயிடுமா? பாவம், அக்கா என்ன செய்யறதுன்னு தெரியாம அழுறாங்க. இது வரேன் பத்மா. நர்ஸ், யோ, எங்கயா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? சாமான்லாம் தூக்கி தெருவுல போடுங்கயா. ஏல போடணும். அடியா தமுக்க. செட்டியார், அடிப்ப டமுக்க. டமுக்கு அடிப்ப.
இதுனா டூரிங் டாக்கிஸா வீடா? யோ நீ ஜப்தி ஆர்டர் வாங்கிட்டு வந்து அமீனாவோட நிக்கிறேன் நானு. உன்னால உட்கார முடியாது, அதனால நிக்கிறாது உன் விதி. அண்ணா விவகாரத்தை அனாவசியமா வளர்க்காத. கடன்பட்டவர் எங்க அப்பா, அதை அடைக்க வேண்டியது நான். இது பாருங்க செட்டியார், தயவு செஞ்சு பொறுத்துக்கங்க. எப்படியாவது ஒரு வேலைக்கு சேர்ந்து பட்னி கிடந்தாலாவது எங்க அப்பா பட்ட கடனை கொஞ்சம் கொஞ்சமா நான் அடைச்சிடுறேன். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் செட்டியார், எனக்கு கொஞ்சம் தவணை கொடுங்க. அதெல்லாம் முடியாதுமா. சாமான் தூக்கி வெளியே போடுங்க. இல்லைங்க. ஓ டாக்டரா? செட்டியார், இறந்து போன உங்க அப்பா சமாதிரம் என்ன ஈரம் கூட காயில, அதுக்குள்ள நீங்க இப்படி இறக்கம் இல்லாம நடந்தா? அது சரிதான். சப்போட்டா பேசுற நீங்க சொல்லிய தள்ளுங்க. யாரு வேண்டாங்க போற? ஆல்ரைட். கீதா உங்களுக்கு எவ்வளவு பணம் தரணும்? மொத்தமா 25,000 ரூபாய். டாக்டர் செக் எழுதாதீங்க. ஏன் கீதா, ஏன்? டாக்டர், உங்ககிட்ட வியாதிக்கு மருந்து கேட்டா நியாயம், அந்த வியாதியிலேயே பாதி எடுத்துக்கங்கன்னு சொன்னா அது என்னங்க நியாயம்? கீதா, இதை நீ உதவின்னு நினைக்க வேண்டாம், கடனாவே நினைச்சுக்கலாம். வேண்டாம் டாக்டர், எனக்கு இருக்கிற பாரமே போல். இனிமே எந்த பாரத்தை என்னால தாங்கவே முடியாது. கஞ்சி குடிச்சாலும் பரவாயில்ல, கடனாளிங்கிற பேரு மட்டும் எனக்கு வேண்டாம் டாக்டர். கீதா. டாக்டர் ப்ளீஸ், தயவு செஞ்சு உங்க உதவி எனக்கு வேண்டாம். போயிட்டு வாங்க கீதா. ப்ளீஸ் டாக்டர், இந்த இடத்தை விட்டு போயிடுங்க. தயவு செஞ்சு போங்க டாக்டர். அட நல்ல பொம்பளைமா, நீ வர்றதையும் தடுத்துட்ட. அவருக்கு என்னமோ ஒரு ஆசை, கொடுக்கறேன்னு சொல்றாரு. செட்டியார், இப்ப நீங்க சொன்னீங்களா என்னமா ஒரு ஆசைன்னு, அந்த அர்த்தத்துக்கு அவமானத்துக்கு நான் ஆளாக விரும்பல. தாம் போனாலும் தம் பொண்ணு கஷ்டப்படக்கூடாதுங்கிற எண்ணத்தோட எங்க அம்மா சில நகைகளை சேர்த்து வச்சிருக்காங்க. அதையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கற. எடை போட்டு பார்த்துட்டு உங்க கடனை போக மீதி கொண்டு வந்து கொடுங்க. நகைன்னு சொல்றாள, நம்ம கடனுக்கு தேருமா? செட்டியார, உன்னை கடைசியா அனுப்புற செலவு வரைக்கும் தாங்கய்யா. என்ன எகத்தாளமா? என்ன தாளங்கள்ன்ற உடம்புல மூலம் வாசிச்சு காட்டுவாங்க. இந்த நகைய அவங்க அம்மா இந்த கடன் அடைக்கிறதுக்காக வைக்கல, தன் பொண்ணுடைய கல்யாணங்கிற கடமைக்காக வச்சு போயிருக்காங்க. அந்த நகையை தொட்ட பணத்தை கொடுத்தா நான் ஏன் தொடறேன்? இந்தாயா பணம் 25,000 ரூபாய். செட்டியார், அந்த பணத்தை திருப்பி கொடுங்க. கீதா, நீ என்ன சொல்ற? அந்த நகையை என் கல்யாணத்துக்காக எங்க அம்மா வச்சிருக்கலாம், அதுக்காக எங்க அப்பா அவமானம் பண்ணணும்னு சொல்றீங்களா? செட்டியார், அந்த பணத்தை திருப்பி கொடுங்க. என்ன கீதா இது? அந்த அவமானத்தை போக்கத்தான் நான் பணத்தை கொண்டு வந்திருக்கேன். என் கடனை நீங்க எதுக்கு அடைக்கணும்? உங்களுக்கு எனக்கு என்ன சொந்தம், என்ன பத்தம்? இப்படி எல்லாம் நீ பேசக்கூடாதுமா. நீங்களும் இப்படி எல்லாம் நடந்து கூடாது. இத பாருங்க, நீங்க ஒருத்தரா எனக்கு உதவி செய்யும் போது என்ன பலகீனப்படுத்துறீங்க, என்ன அவமானப்படுத்துறீங்க. உங்களை தயவு செஞ்சு கேட்கிறேன், இதுல யாரும் தலையிடாதீங்க. செட்டியார், நீங்க இந்த நகையில எடுத்துட்டு போங்க. போங்க இங்க இருந்து. இன்னும் ஏன் எல்லாரும் நிக்கிறீங்க? இன்னும் ஏன் என் மானத்தை வாங்குறீங்க? போங்க, இந்த இடத்தை விட்டு எல்லாரும் போங்க. கடவுளே, என்ன ஏன்பா ஒரு பொண்ணா படைச்சு இப்படி பாடா படுத்துற? ஒரு அண்ணன் இந்த வீட்டை விட்டு போக கண்டு என் குடும்பத்தோட மானம் கௌரவம் எல்லாம் இப்படி போயிடுச்சேப்பா. அம்மா, அம்மா, நான் என்னம்மா செய்வேன்? குடும்ப மானத்தை காப்பாத்துறதுக்கு நகையை கொடுக்கறத தவிர வேற வழி எனக்கு தோணவே இல்லைம்மா. செட்டியார, பணத்தை வாங்கிட்டு நகையை கொடு. அது வாங்க கூடாதுங்குதே. வாங்கி கொடுக்க வேண்டியதுடைய கடமையா? நீ பணமாத்தானே கொடுத்த, நகையை கொடுக்கலையே. அது வாஸ்தவம். பின்ன பணத்தை வாங்கிக்க. இத பாரு, இந்த விஷயம் கீதாவுக்கு தெரியக்கூடாது. திரும்பி பார்க்காம போ. பணத்தை என்ன வேண்டாம்? ஒரே வாரத்தை பணத்தை திருப்பி தரேன்னு சொன்னேன். அந்த நாணயத்தை நீ என்ன வேண்டாம்? கூட இருக்குமே தவிர குறையாது. போய எருவு மாதிரி கிடைக்காது. சீப்பா. நான் பதறியே போயிட்டேன். நான் வேண்டாத தெய்வம் இல்லை. என் மாங்கல்யத்தை நீங்க தான் காப்பாத்துனீங்க. இப்போவாவது வந்தீங்களே. ஏன் திரும்பி வந்தேன் அழுவுறியா? ஏன் லூசு? வந்திருக்கிற ஆம்பளை கைத்தாப்புல இந்த செல்மிஷலாம் எடுக்கைய தனியா வச்சுக்குவோம். அவரு தான் கட்டிக்கிட்டு அழ போறாரு. யார? உங்க தங்கச்சி. என்ன நீ விளையாடிக்கிட்டு? நாங்களும் தான் 6 வருஷமா இடைவிடாம விளையாடிக்கிட்டு இருக்கிறோம். என்ன பிரயோஜனம்? எல்லாத்தையும் உடைச்சினேன். இன்னும் முழுசையும் உடைக்கல மிஸ்டர் சிவா. அதே அதிக ஆசையில அப்படித்தான் பேர சொல்லி கூப்பிடுவான். நான் சொல்றத கேளுங்கண்ணா. அதிக ஆசையில இப்படிதான் அடிச்சு பேசுவா. ஆனா வலிக்காதே. இத பாருங்க, என் தாலி பாக்கியத்தை காப்பாத்தின மிஸ்டர் ராஜுவுக்கு ரவுடிங்களை அடிச்சு உங்க தங்கச்சியை காப்பாத்தின மிஸ்டர் ராஜுவுக்கு உங்களை ஜெயா போட சொன்னேன்.
மஞ்சுவை கொடுத்துடலாம் சிவா. இல்ல மஞ்சுவுக்கு திடீர்னு வெக்கம் எழுந்து போயிடுச்சு. மிஸ்டர் ராஜு, நீங்க என்ன சொல்றீங்க? சார், நீங்க உங்க அபிப்பிராயத்தை சொல்லிட்டீங்க. ஆனா நான் சொல்றத நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். மஞ்சு எல்லாத்தையும் சொல்லியாச்சு. எனக்கு பணக்காரன் ஏழைங்கிற வித்தியாசமே கிடையாது. அது இல்ல சார், நான் சொல்ல வந்தது. சொல்லுங்க சார். எனக்கு 2 தங்கைங்க இருக்காங்க. மூத்தவளுக்கு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் செஞ்சுட்டா என்னுடைய முதல் கடமை முடிஞ்சிடும். மாப்பிளைய பாருங்க, முடிச்சிடுவோம். என்னங்க சிவா? பார்க்க சொல்றேன். இத பாரு உஷா, நான் என் தங்கச்சி கிட்ட அபிப்பிராயம் கேட்டா மாதிரி அவரும் அவர் தங்கச்சி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டாமா? இத பாருங்க, உயர்ந்த இடத்துல மாப்பிளைய பாருங்க. கல்யாண செலவு பூராவும் என்னுடையது. எனக்கு மறுபிறவி கொடுத்த உங்களை நான் எப்படி மறக்க முடியும்? சார், நான் வரேன் சார். என்னங்க மாப்பிள, இவகிட்ட சொல்லாம போறீங்களே, நல்லா நினைவு இருக்கிற மாதிரி ஏதாவது சொல்லிட்டு போங்க. நினைவு இருக்க முடியாதுன்னா? ஆமா, உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. ஓ, அதுவா? மாப்பிள நல்லா அழுத்தமா சொல்லிட்டு போங்க. என்ன அழுத்தமாவ? நான் வரேன். வா கீதா, உட்கார். உன் உடம்புக்கு என்ன கீதா? உடம்புக்கு ஒண்ணு, மனசுக்கு தான். அன்பால நீங்க செஞ்ச உதவியை அன்னைக்கு நான் அலட்சியப்படுத்திட்டேன். அதுக்கு மன்னிப்பு கேட்கத்தான் வந்திருக்கேன். கீதா, நீ கௌரவத்தை பார்த்த, நான் உன் கஷ்டத்தை பார்த்தேன். நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டாலும் நீ என்ன புரிஞ்சுக்கவே இல்லை கீதா. எனக்கும் புரியுது ரமேஷ். அது சரி, பிஎஸ்சி முடிச்சுட்ட, மேற்கொண்டு என்ன செய்ய போற? எனக்கும் டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைதான், நிறைவேறலையே. எங்கேயும் வேலையும் கிடைக்கல ரமேஷ். ரமேஷ், எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு ஒரு ஆப்பிரிக்க டாக்டர் இருக்காரா. அவர் பேரு டாக்டர் சையத் ஹுசேன். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கனே. அவர் அங்க ரொம்ப பெரிய டாக்டரா? நிச்சயமா. அவர் கூடி சீக்கிரம் இங்க வரப்போறதா லெட்டர் போட்டிருக்காரு. அவர் வந்துட்டாருன்னா எனக்கு நிச்சயமா எப்படியும் வேலை கிடைச்சிடும். ஆனா ரமேஷ், நான் அவரை சின்ன வயசுல பாத்திருக்கேன். அவர் அப்பவே ஆப்பிரிக்கா போயிட்டாரு. இப்போ எனக்கு எப்படி அடையாளம் தெரியும்? அப்போ என்னோட அதிர்ஷ்டம் அந்த ஆப்பிரிக்கன் டாக்டர் சையத் ஹுசேன் கையில் இருக்குன்னு சொல்றேன். ஏன் கீதா? நம்ம மனசுத்து போனாலும் பெரியவங்க ஆசீர்வாதம் ஒண்ணு இருக்கு இல்லையா? சோ போறேன்னு சொல்றியா? போயிட்டு வரேன்னு சொல்றேன். இத பாருங்க, இப்படி ஆரம்பத்திலேயே உங்க வேலை நேரத்தை நான் கெடுத்தேன்னா அப்புறம் இவ வந்தாலே டாக்டர் சரியா வேலையை கவனிக்க மாட்டேங்கிறாருன்னு எல்லா பேஷண்ட்ஸும் என் மேல கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. எனக்கு அது வேண்டாம் சார். பை பை. பை பை. எஸ் டாக்டர். நெக்ஸ்ட். எல்லா பேஷண்ட் போயிட்டு வாங்கோ. இப்ப வந்த லேடிக்கு என்ன டிசீஸ்? நீ ரொம்ப நேரமா செக்அப் பண்ணிட்டு இருந்தே. டிசீஸ் அவளுக்கு இல்ல பேபி, எனக்கு தான். வாட்? உனக்கு? அப்போ வேற நல்ல டாக்டர் கூப்பிடுது. வேற டாக்டர் வருது. ஆப்பிரிக்கன் ரிட்டர்ன் டாக்டர் சையத் ஹுசேன். பேபி கம் ஹியர். அரே சங்கர்ஷா, சங்கர்ஷா. யாரோ வந்துருக்காங்க. மரியாதை மரியாதை. வாங்கோ வாங்கோ வாங்கோ. நீங்க யாருங்கோ? நீங்க யாரோ கேக்குறே. முதல்ல நீங்க யாரோ சொல்லு. இந்த பொண்ணு யாரு? உன்னா இது ஒரு அரிப்பு அடிக்கடி வரும். என்னடி? ஐயோ சொல்லக்கூடாது. மரியாதை மரியாதை. இந்த பொண்ணு யாரு? ஏன் குருமா? அது உங்க குருமாவா? இந்த வயசுலயா? எந்த ஹோட்டல்ல வாங்குனீங்க? அரே இது சிக்கன் குருமா இல்ல, இதுக்கு பேரு எங்க குருமா. நம்ம செக்ரட்டரி, நம்ம டாக்டர் சையத் ஹுசேன் வஹதுல்லா ரஹ்மத்துல்லா அப்துல்லா அமானுல்லா பாட்ஷா, MBBS லண்டன், FRCS எடின்பரோ, DPM பெர்லின், SSLC தமிழ்நாடு. வா, 8ஆம் கிளாஸ் ஏற்காடு. ஆமா, ஊடு மேலே அருமில்லே. ஊடு மேல மாடி இருக்கு. அரே அது இல்லேவா? அது இல்லேவா இல்லேவா இல்லேவா? அது இல்லேவா? சங்கர் அவனுக்கு பீவி பொண்டாட்டி பிள்ளைகளே. என்ன உடுக்கடிக்கிற? புள்ள பிடிக்க போறேன். யாரு இருக்காங்க? யாரோ டாக்டர் சையத் ஹுசேன் அனுமாருல்லா பாதம் மல்வா கிது மல்வான்னாரு. மத்ததெல்லாம் அவருக்கு தான் தெரியும். அடடே, ஆப்பிரிக்க டாக்டர் மாமா. மாமா, உங்க ஃப்ரெண்ட் சங்கரோட பொண்ணு நான் தான் கீதா. கீதா பொண்ணு इनकी बेटी उन्हें फवाड़े मेरे पातू இப்ப புடுவே மேலே பாக்குறே. ஹாய் 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 ஹாய். இது யாரு? புடவைக்கு தங்கச்சி பாவாடை. தங்கச்சி, நீங்க சங்கர் की बेटी. வாவா வாவா வாவா. என்ன பக்ரீத் பண்டக மாதிரி லைனா அணைக்கிறாரு. இப்படி வா. பாய், நம்ம அணைச்சுப்போம். அரே உள்ளு, உனக்கு இன்னால தெரியும் எனக்கு சங்கர் की இன்னா தோத்தி சொல்லி. கீதா பொண்ணு, சங்கர் பார்வதி எங்கே? வெளியே போயிட்டாங்க. இல்ல மாமா, எங்க 2 பேரையும் விட்டுட்டு போயிட்டாங்க. या अल्लाह, मेरा दोस्त बैठाना. மாமா
குடிச்சுக்கோ. ஏய் தண்ணி எங்க இருக்கு? கொயால இருக்குது. சீக்கிரம் போட்டா. டாக்டர் அட்டாக்லயே புலத்து இருக்கு. ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை? மாமா, உங்களை எல்லாம் நம்பி நாங்க இருக்கும்போது உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு மாமா. போமாட்டேன் பேட்டி, ஊட்டி போமாட்டேன். நம்ம வந்திருக்குது உனக்கு. இந்தாங்க சாப்பிடுங்க மாமா. அரே தண்டபாணி. தண்டபாணி யாரு? டிரைவரா? ஏ தண்டபாணி. அரே உள்ளு தண்டபாணி சொன்னா ஐஸ் தண்ணி, கோல்டு வாட்டர். என்ன இவரு ஊட்டிங்கிறாரு, கோல்டு வாட்டருங்கிறாரு. குளிர் பிரதேசத்துல இருந்திருக்காரா? இப்ப எப்படி இருக்கு மாமா? ஜில்லு இருக்குது. बहुत अच्छा वर्क है. ஏன் மாமா பட்டி பிடிக்கலாம் ஒண்ணு எடுத்துட்டு வரலையா? ड्यूटी மேலே வந்திருக்கேன் பேட்டி. இந்தியா மேலே ஜாஸ்தி புள்ளைங்க பொறுக்குது சொல்லி ஆப்பிரிக்கா மேல இருந்து நம்மளே வர சொன்னாங்க. ஈவினிங் டாக்டர்ஸ் மீட்டிங் இருக்குது. செலக்டட் டாக்டர்ஸ் கூட நம்ம டூர் மேலே போறான். மாமா என்ன பேட்டி? ஒண்ணும் இல்ல, கீதாவுக்கும் எனக்கும் வேலை இல்ல. எனக்கு தானே. உனக்கும் தான். நீங்க வந்தாக்கா ஒரு வழி பிறக்கும்னு சொல்லிச்சு. அதுக்கு என்ன வேலை நம்பர் தரான். நிம்மள் 2 பேரும் ரோடு ரோடா போங்க. ஐயோ இப்பவும் அதைத்தான் நீங்க செய்யறோம். அதிலேபா ரோடு ரோடா போய் வீடு வீடா போந்து அதிக பிள்ளை ரொம்ப தொல்லை, நிறைய பெத்தா சோறும் இல்லை சொல்லுங்க. அதிக பிள்ளை ரொம்ப தொல்லை. நிறைய பெத்தா சோறும் இல்லை. பிரச்சாரத்தை சொல்றார் டாக்டர். கீதா நம்மளுக்கு பர்சனல் நர்ஸா இருக்கட்டும். என்ன கீதா? சரி மாமா. ஆனா பத்மா ஸ்கூலுக்கு போணுமே, அவளை கவனிச்சுக்கிறதுக்கு நான் அண்ணன் கூடயே இருக்கேன்க்கா. அண்ணன் வெளியே போனா பக்கத்து வீட்டுல இருக்கேன்க்கா. வாரே வா, எத்தனை சின்ன தலையிலே எவ்வளோ மூளை. அச்சா பேட்டி, நாளைக்கே கேம்ப். குழந்தைங்க கூடாது சொல்லி நம்ப சொல்லல. குறவா பெற்றுக்கோ, உடம்புக்கு நல்லது, குடும்பம்க்கு நல்லது. சரிங்க. கீதா, இந்த அம்மாக்கு பில்ஸ் கொடு, பர்த் கண்ட்ரோல் புக்ஸ் கொடு. ஓகே? எங்க ரூமா? ஏ டாக்டர், டாக்டர் की ஈவினிங் வாக்கிங் மேலே போறான். வேறே டாக்டர் அட்டெண்ட் பண்ண சொல்லு. அச்சா அச்சா बहुत अच्छा. இத பாருங்க, இதுல ஆபத்து ஒண்ணும் இல்ல. இந்த புஸ்தகத்தை படி நடந்தீங்கன்னா வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. ஹலோ கீதா, நீ எங்க எப்படி? அதே கேள்விதான் நான் உங்களை கேட்கிறேன். நீ சொன்னி ஒரு ஆப்பிரிக்கன் டாக்டர், அதான் உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு, அவர் தான் எங்க சீஃப். இப்பதான் வாக்கிங் பண்ணாரு. உள்ள என் பர்சனல் கீதா இருப்பா, அவளுக்கு விவரமெல்லாம் சொல்லிக் கொடு அப்படின்னாரு. எதை பத்தி? குடும்ப கட்டுப்பாடு பத்தி. விவரமெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது சுலபமா இருக்கும்ல, அதான். ஆனா அவர் சொன்ன கீதாரா ஏன் கீதாவா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. வேற எந்த கீதாவை நினைச்சீங்களா? Some old, shabby, bulky, ugly looking girl. அப்படின்னு எனக்கு பாடம் கிடையாது. உனக்கு தேவையா? டாக்டர், என்ன இது? கட்பாட் சொல்லி நீ இப்ப கட்பாட் தாண்ட. தாண்டலைங்கிறோமா? ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் பழகாம இருந்தா எப்படி கட்டுப்பாட தாண்டாம இருக்கலாம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். இல்ல எக்ஸ்பிளைன் பண்ணு, ஆனா இப்போ பிளேனா நடக்காதே. டாக்டர் ஜனாப் சையத் ஹுசைன் உபைதுல்லா ரஹ்மத்துல்லா அப்துல்லா வெரி வெரி ஆங்கிரி ஃபெலோ. இப்போ இங்க எக்ஸ்பிளைன் தேவையில்லை. ரெண்டு பேரும் வெளியில போய் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. போ. கீதா, அக்கா, அண்ணன் என்ன சாப்பிடல? காலி பண்ணிட்ட முடிவே பண்ணிட்டீங்களா? இது பாருங்கண்ணா, கண்டிக்கிறதுக்கு உரிமை இருக்குன்னு சொன்னீங்களே, அதே மாதிரி இந்த தங்கச்சி ஏதோ ஒரு வேதனையில ஒரு வார்த்தை சொல்லிட்டா, அதை மன்னிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லையா? தங்கச்சி, நான் ஒரு மன்னிச்சிட்டேம்மா, மன்னிச்சிட்டேன். நீ பேசினதெல்லாம் நான் மறந்துட்டேன். எனக்கு என்னம்மா, நீ விரும்புற பையன் நல்லவனா இருக்கணும், உன்னை கடைசி வரை காப்பாற்றணும், என் தங்கச்சி மேல பிரியமா இருக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. அவர் ரொம்ப நல்லவர். பெரிய குடும்பம். எங்க அப்பா இறந்த போது அவர்தான் எங்களுக்கெல்லாம் ஆதரவா இருந்தார். சொந்த பிள்ளை இல்லாத நேரத்துல எங்களுக்கெல்லாம் இவர் உதவி செஞ்சாரே, அந்த உதவியை நான் மறக்கலாமா? மறக்க கூடாதுமா, மறக்க கூடாது. இருக்கிற போது எல்லா உறவும் வரும், இல்லாத போது எவனும் வரமாட்டான். கீதா, இத பாருமா, உனக்கு கண்டிச்சதுக்கு என்ன மன்னிச்சிருமா? மாட்டேன். ஏம்மா? அண்ணனை தங்க மன்னிச்சேன்னு சொல்லலாமா? அந்த விஷயத்தையே மறந்துடு. ஓ, ஆமா, அந்த பையன் யாரு, எங்க இருக்கான், இந்த விவரம்லாம் சொல்லு.
டாக்டர் ரமேஷ் இன்ஸ்பெக்டர் ராகவனோட புள்ள. இன்ஸ்பெக்டர் மகனா? ஏன்னா ஒண்ணு இல்லம்மா, அவன் எதுக்கு ஆப்பிரிக்கன் டாக்டர் மாதிரி வேஷம் போட்டு வந்தான்? அவருக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. நான் அவர்கிட்ட சொன்னேன், எங்க குடும்ப நண்பர் டாக்டர் சையத் ஹுசேன் ஆப்பிரிக்கால இருந்து வரணும், அவரோட சம்மதமும் உதவியும் கிடைச்சப்பறம் தான் உங்களை நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னேன். அதனால ஒரிஜினல் டாக்டர் வரதுக்குள்ள இவன் டூப்ளிகேட் டாக்டரா வந்துட்டான். புத்திசாலி. ஆமா, நிஜமாவே டாக்டர் சையத் ஹுசேன் எப்ப வராரு? சீக்கிரம் வரேன் லெட்டர் போட்டிருக்காரு. இன்னும் ஆளை காணமே. நீ அவரை பாத்திருக்கியா? இல்லண்ணா, எப்பவோ சின்ன வயசுல பார்த்தது, சரியா கூட நினைவில்லை. அப்படியா? எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் சீக்கிரம் வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, யார் நீங்க? நீங்க தான் டாக்டர் ரமேஷா? எஸ். டாக்டர் ரமேஷ், மை டியர், மை டியர். கொஞ்சம் இருங்க, முதல்ல ஆளை தெரிஞ்சுக்கணும், அப்புறம் கை குலுக்கணும். அரே அல்லாஹ், நம்மளுக்கு தெரியாது. நம்ம தான் டாக்டர் சையத் ஹுசேன் ஆப்பிரிக்கா ரிட்டர்ன். சையத் ஹுசேன் நீங்களா? டாக்டர், டாக்டர் வெல்கம், டாக்டர் வெல்கம். வாங்க டாக்டர், வாங்க உட்காருங்க. தேங்க் யூ. ஆமா, டர்பன்ல இருந்து எப்போ வந்தீங்க? மார்னிங் பிளேன்ல பாம்பே வந்தா, ஈவினிங் பிளேன்ல மெட்ராஸ் வந்தாங்கயா. அரே நம்மளுக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர் பேசணும். என்ன டாக்டர் சொல்லுங்க. அரே நிம்பளும் கீதாவும் முகபத் மேல இருக்கீங்கோ சொல்லி கேள்விப்பட்டான். முகபத்? முகபத் உருது மேலே முகபத் சொன்னா, தமிழ் மேலே பியார் காதல் லவ். அரே ஏ சச்சா நான் ஜூத்தா? சச்சா? உண்மை இல்ல பொய்? உண்மைதான் டாக்டர். அரே பையா, நிம்பள் அவளுக்கு அனாதே பொண்ணு சொல்லி ஆரம்பத்துல லவ் பண்ணி அப்புறம் கையே விட்டா, நம்ம நிம்மளே பிரியாணி பண்ணி பார்சல் பண்ணி ஊர் மேலே அனுப்புறோம். அந்த அளவுக்கு வராது டாக்டர். பின்ன எந்த அளவுக்கு வரும்? கீதாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அரே நிம்பள் முடிவு பண்ணிட்டான். நிம்பளுக்கு வாப்பா உம்மா பர்மிஷன் வேணாம். அம்மாவை கூப்பிடுறேன் டாக்டர். புலாவ் புலாவ் புலாவா? அரே சோத்துராமா, புலாவ் சொன்னா கூப்பிடு, அம்மாக்கு கூப்பிடு. ஓ, இதோ கூப்பிடுறேன் டாக்டர். அம்மா, அம்மா, மாமா வந்திருக்காருமா. அம்மா, என்னடா மாமா வந்திருக்காருமா. மாமாவா? அப்படி யாரும் எனக்கு கூட பிறந்தவங்க இல்லையே. எந்த மாமாவை சொல்ற? அதாம்மா, அந்த ஆப்பிரிக்கா மாமா. அட நம்ம கீதா இல்ல, வளர்ப்பு தந்தை, காட் ஃபாதர், அவரே வந்திருக்காருமா. வாமா. டாக்டர் மாமா, எங்க அம்மா. ஓ, சலாம் அலைக்கும், சலாம் அலைக்கும். வணக்கம், உட்காருங்க. தேங்க் யூ. பொண்ணை பார்க்க நாங்க முன்னால வரதா முறை. ஆனா பையன் முந்திக்கணும், ஏற்கனவே பொண்ணு பார்த்து விட்டான். நம்ம லீவு மேலே வந்திருக்கிறான். நீங்க ஊருக்கு போறதுக்குள்ள கல்யாண தேதி முடிவு பண்ணிடுவோம். கல்யாணம் சரி. அரே அல்லாஹ், மேரா தில் குஷி ஹோதா ஹை. ஆமா மாமா, இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? அவசரத்தை பாத்தீங்களா? இதே அவசரம் தான் கீதாவுக்கு இருக்குது. நல்ல சமாதானம் பேசி முடிவு பண்ணிட்டோம். பாக்கு வெத்தல மாத்திக்கிற மாதிரி இந்த ஸ்வீட்டை சாப்பிடுங்க. உடனே சாப்பிடுங்க மாமா. டேரோ டேரோ, இந்தா. இது என்ன மாமா? கல்யாணம் கி நிச்சயம் பண்ணா மாப்பிளைக்கு மொஹர் கொடுக்கறான். மகர்? மொஹர், வரதட்சணை, வரதட்சணை. தேங்க்யூ மாமா, தேங்க்யூ. இந்தா பாலி கடி. அப்ப மீதி யாருக்கு? மீதி பாதி இவனுக்கு வருங்கால பீபிக்கு. பாய தோறம். ஆளையா சாப்பிட போறேன், கொஞ்சமா தோறம். யாருங்க நீங்க? டாக்டர் சயீத் ஹுசேன் ஃப்ரம் தர்பன் ஆப்பிரிக்கா. உட்காருங்க உட்காருங்க. பத்மா, நீ போய் கூல் ட்ரிங்க் எடுத்துட்டு வா. சார், நீங்க நிஜமாவே டாக்டர் சையத் ஹுசேன் தானா? நிஜமாவே? அப்போ டாக்டர் சையத் ஹுசேன் போய் சொல்லி எனக்கு முன்னாடி யாராவது வந்தாங்கோ? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. உங்களை மாதிரி யாருங்க வர முடியும்? டாக்டர் ரமேஷ் மட்டும் வர முடியும். பேட்டி, பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது, ஆனா உன் வாய்க்கு ஸ்வீட் கிடைக்கும். ரமேஷ் கிடைச்ச ஸ்வீட். பேட்டி, நேரா ரமேஷ் வீட்டுக்கு போய் உனக்கும் அவனுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டு அங்கிள் இங்கதான் வர்றான். மாமா, என் விஷயத்துல மூடி கிடந்த தெய்வங்களோட கண்ணெல்லாம் திறந்துடுச்சு நினைக்கிறேன். பாசத்தை காட்டா யாரோ ஒரு அண்ணன் என் ஆசையை தீர்த்து வைக்க ஆப்பிரிக்காலில் வந்த நீங்க. இதுல ஏன் அதிர்ஷ்டம் எதுவுமே இல்ல மாமா, எல்லாம் எங்க அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம் தான். அது மட்டும் இல்லம்மா, எங்கிருந்தோ உனக்காக கவலைப்பட்டு இருக்கிறானே உங்க அண்ணன் ராஜ்.
அவாசி இந்த அம்மா. நீங்களா அண்ணா? ஆமாம் தங்கச்சி. இதா தோடி, இதா பாரு மீச. இருக்கா இந்த நாடகமா? ஓ சம்மதம் வாங்குறதுக்காக ரமேஷ் இந்த வேஷம் போட்டான். ரமேஷோட அம்மா சம்மதம் வாங்குறதுக்காக நான் இந்த வேஷம் போட்டேன். ஆப்பிரிக்கா மாமா வராரோ இல்லையோ அவர் பேரை சொல்லி பல நல்ல காரியம் நடக்குது. உன் கல்யாணத்தை சும்மா ஜாம் ஜாம் நான் நடத்தி வைக்கிறேன்பா. அதுவும் என்ன கேட்காம கல்யாணத்துக்கு முடிவு பண்ண? உங்க அம்மா அப்பாவை கேட்டுக்கிட்ட என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? இதோ பாருங்க, ஆரம்பத்துல இருந்து அவன் கீதா கீதான் சுத்திக்கிட்டே வரான். நமக்கு இருக்கிறத ஒரே பிள்ளை, அவன் இஷ்டத்துக்கு தான் விடுவோமே. அது சரிடே, அந்த பொண்ணோட அந்தஸ்து குடும்பம் அது கூட எனக்கு தெரிய வேணாமா? அப்பா பாப்பா திருடனை சோதிக்கிற மாதிரி வரப்போற மருமகளை நான் சோதிக்கணும். போகாத உங்க போலீஸ் புத்தி. போகாதே. சரி சரி, அந்த பொண்ணோட முழு விவரத்தையும் நானே விசாரிச்சுக்கிட்டு உங்க சந்தேகத்தை நானே போக்கிடுறேன். போதுமா? எங்க அம்மா உங்களுக்கு தெரியுங்களா? தெரியுமாவா? ஒரே ஊரு, பக்கத்து பக்கத்து வீடு, ஒன்னாவே படிச்சோம். ஏமா கீதா, உங்க அண்ணன் கூட சின்ன வயசுலயே காணாம போயிட்டான்னு கேள்விப்பட்டனே, திரும்பி வந்துட்டானா? இல்லைங்க, அவர் இருந்தா நான் எங்க இப்படி அனாதை மாதிரி இருக்கணும். கீதா, இப்போ நீ அனாதை இல்லம்மா. பார்வதிக்கு நீ மகனா, எனக்கு மருமகளா வரப்போற. இந்த பாரு, நான் வரட்டுமா? நல்ல செய்தி சொல்லிருக்கீங்க. அதுக்குள்ள போறேன்னு சொல்றீங்களே. கல்யாணத்துக்கு எவ்வளவோ வேலை இருக்கு, உடனே நான் கடைக்கு போகணும் இல்லையா? நானும் உங்க கூட கடைக்கு வரேங்க. நாளைக்கு எங்க அண்ணன் பிறந்த நாள். அவர் நினைவா ஏதாவது வாங்கணும்னு விரும்புறேன். வாமா, போங்க.